தருமபுரி மாவட்டம் அரூரில் பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற போது பாஜக மற்றும் பிசிகவினரிடையே மோதல் ஏற்பட்டது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுகுமார் வழங்க கேட்கலாம். சுகுமார், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தருமபுரி மாவட்டம் அரூரில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியினருக்கும் பிஜேபியினருக்கு இடையே திடீரென மோதல் ஏற்பட்டது. அதாவது குறிப்பாக தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி சார்பில் பாஜக மாவட்ட செயலாளர் சரவணன் தலைமையில் அரூர் ரவுண்டானா பகுதியில் தமிழக அரசுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை, அதாவது கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். அப்பொழுது தமிழக அரசு மத்திய அரசின் நிதியை பெற்று அது முறையாக பயன்படுத்தாமல் பட்டியலின மக்களை வஞ்சிப்பதாக கூறி இதற்கு துணை போகும் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவனை கடுமையாக சாடி பாஜக மாவட்ட செயலாளர் கண்டித்து அந்த பகுதியில் கூடியிருந்த விடுதலை சிறுத்தை கட்சியின் தொண்டர்கள் திடீரென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் பிஜேபிக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திடீரென்று சாலை மறியலில் ஈடுபட்டு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரை குறித்து எப்படி தவறாக பேசலாம் என்று குறித்து இரு தரப்பினருக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. காவல்துறை இரு தரப்பினரும் பேசி சமாதானத்தை ஏற்படுத்திய நிலையில் திடீரென்று விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாஜகவை சார்ந்த இருவர்களுக்கும் இடையே கைகலப்பாக ஏற்பட்டு ஒருவரை தாக்கிக் கொண்டனர். இந்த சமயத்தில் காவல்துறையினர் 10க்கும் மேற்பட்டவர் இரு தரப்பினரையும் தடுத்து நிறுத்தி சமரச பேச்சு அனுப்பி வைத்தனர். அதாவது இந்த பட்டியலின அணியின் சார்பாக அரூரில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம், பாஜக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திடீரென விடுதலை சிறுத்தை கட்சியினருக்கும் பாஜகவுக்கு வெளியே ஏற்பட்ட இந்த அடிதடி அது பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. காவல்துறை சார்பில் இரு தரப்பினரும் சமரசம் பேசி மட்டும் அனுப்பி வைத்தனர். இரு தரப்பு பகுதியிலும் எந்த ஒரு வழக்கும் கைது நடவடிக்கையும் இதுவரை நடைபெறவில்லை என தெரிகிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுகுமார்.